கால் விரல்களை அதாவது சுத்தி நம்ம பேசிக்கு சுத்தி உள்ள மசிலையும் சுத்தி உள்ள மசிலையும் சென்டர் பண்றதுக்கு ரொம்ப பெஸ்ட் இப்போ இவங்க பீரியட் நெக் இருக்கு, அப்போ பெயின் இருக்கு, அப்டாமினல் வந்து என்ன ஆகுது பீரியட் ரெகுலர் இஷ்யூஸ் இருக்கிறதுனால ஒரு ஸ்வெல்லிங் மாதிரி வரும்ல, வீக்கம் மாதிரி வருது, வெயிட் போடுது அப்படின்னா தினம் என்ன பண்ணலாம், இந்த பாதரசாசனாவை ரெகுலரா பண்ணீங்கனாலே போதும். ஓகேவா? இப்போ நம்ம எத்தனை ஆசனா பார்த்துருக்கோம்? ஃபர்ஸ்ட் தாடாசனா. தினம் இதை பண்ணீங்கனாலே ஃபர்ஸ்ட் என்ன உடம்பு ஃபுல்லா ஒருபோல சீரமைப்பா இருக்கும், முக்கியமா பேக் பெயின்லாம் வராது. ஓகேவா? நெக்ஸ்ட் அர்த்த சக்கராசனா, பின்னாடி வளைக்கிறது பார்த்தோம். அதே மாதிரி உட்கட்டாசனா, சேர் மாதிரி உட்கார்ந்தது. நாலாவது இது பாதாசனா. இது செய்யறதுக்கு எவ்வளவு ஆகும்? 5 to 10 minutes ஆகுமா? நம்ம என்ன பண்ணிக்கிறோம், டாக்டர் பார்த்து ஓரளவுக்கு நமக்கு தேவையான எல்லாரும் செஞ்சுக்கலாம். இவ்வளோ தினமும் நமக்கு நமக்காக நமக்கு தேவையான ஆசனத்தை என்ன பண்ணிக்கலாம், சிம்பிளா பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் மூச்சு பயிற்சி. ஹேண்ட் டச் ப்ரீத்திங், அதாவது உங்களோட நுரையீரலை நல்லா பலூன் மாதிரி பிரிச்சு கொடுத்துருக்கு. ஓகேவா? நேரம் எடுத்துக்கோங்க, கையில ரெண்டையும் சேர்த்துக்கோங்க. மெதுவா மூச்சை உள்ளே எடுத்துட்டு சுவாசத்தை உள்ளே எடுத்துட்டு மெதுவா உங்களோட கைகளை மெதுவா விடுங்க. இன்கேஸ் மெதுவா மூச்சை உள்ளே எடுத்துட்டு கைகளை மெதுவா விடுங்க. மெதுவா கோழியோட அங்கே பிடிச்சிக்கோங்க. ஒரு நிமிஷம். ஸ்லோலி மெதுவா சுவாசத்தை வெளியே விடுங்க.